ஐபிபிஎஸ் பிஓக்கான ஸ்லாட் ஒன்கான ரிவ்யூக்கு பார்க்க தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஐபிபிஎஸ் பிஓ டார்கெட் பண்ணியிருக்கோம். ஏன்னா வேக்கன்சி வந்து அதிகம். அதே மாதிரி இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதில் நிறைய மாற்றங்கள்லாம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அது என்னென்ன மாதிரி இருக்குது, எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க, என்னென்ன கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, ஓவராலாக எது நல்ல அட்டம்ப்ட்டு, நம்ம ஒவ்வொரு ஸ்லாட்லையும் என்னென்ன அட்டம்ப்ட் வந்து இருக்குது அப்படின்னு ப்ரீஃபாக வந்து நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு வந்து கேட்டு அப்டேட் பண்ணுறேன். ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா குவான்ஸ், ரீசனிங், பேங்கிங் அவேர்னஸ், இன்சூரன்ஸ் அவேர்னஸ் இது எல்லா கண்டட்டும் நம்ம சேனலை தொடர்ந்து வரப்போகுது. ஸோ பாருங்க. எக்ஸாம் ஓரளவுக்கு மாடரேட்டா பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் எடுத்துனே எதுமா ஓபன் ஆச்சு? ஃபர்ஸ்ட் எடுத்துனே ரீசனிங் வந்து ஓபன் ஆச்சுனா. ரீசனிங் வந்து கொஞ்சம் ஸ்கோரிங் பட்டா சிலாஜிசம் இன்இக்வாலிட்டி எல்லாம் கேட்டிருந்தாங்க. அப்புறம் சர்டைன் பர்சன் வந்து கேட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் கரெக்டா போற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. எனக்கு லேக் ஆஃப் பிராக்டிஸ் இருந்ததுனால, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால பிராக்டிஸ் சரியா பண்ண முடியல பாஸ்ட் 10 டேஸா. அதனால கொஞ்சம் டச் விட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ஸ்பீட் வந்து வரல எக்ஸாம்ல. அப்புறம் வந்துட்டு 2% பசில் ஒன்னு கேட்டிருந்தாங்க. அது பார்க்கவே பெருசா இருந்துச்சு. அதனால நான் அட்டெண்ட் பண்ணவே இல்லை. பார்த்தோன்னே ஒரு 14% சீட்டிங் கேட்டிருந்தாங்க. சோ அது கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. அது நம்மளுக்கு மோஸ்ட்லி ஈஸியா வர மாதிரி இருந்தது. சோ அது போட்டிருந்தேன். ஓவராலா மாடரேட் அட்டெம்ப்ட் தான் கொடுத்திருக்கேன் ரீசனிங்ல. எவ்வளவு கொடுத்தீங்க ஓவராலா? ஓவராலா 17 கிட்ட கொடுத்திருக்கேன். சரிங்கம்மா. ஓகே. இது பிளட் ரிலேஷன் வந்து கஷ்டமா இருந்துச்சு. பிளட் ரிலேஷன் கேட்டிருந்தாங்கன்னா அது அந்த ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுச்சு. இவங்களோட அம்மான்றாங்க, இவங்களுக்கு என்னமோ சொல்றாங்க. என்னடா சொல்றீங்க? நான் 2 தடவை அது ட்ரை பண்ணி பார்த்தேன். சரி ஓகே, நிறைய போட்டிருக்கேன் பிளட் ரிலேஷன், நல்லாவே வரும். அதுல போட்டு பார்க்கும்போது திடீர்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. எப்பவுமே பிஓ எடுக்கறீங்க அப்படினா பிளட் ரிலேஷன் ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு எடுக்க கூடாது. மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. क्वेश्चनே அதுதான். பிளட் ரிலேஷன் தான் ஓபன் ஆச்சு. அதனால ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அட்டெண்ட் பண்ண வேணாம், நமக்கு வரும் அப்புறம் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். 3 क्वेश्चन கேட்டிருக்காங்க அதுல அப்படினு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு வந்தேன். 2 தடவை சரி இதாச்சும் வரட்டும், டைம் இல்ல, இத மட்டுமாச்சு சால்வ் பண்ணி பாப்போம்னு சொல்லிட்டு உட்கார்ந்தேன். அப்படி இன்னொரு சால்வ் ஓகேமா. ஓகே. குவான்ஸ்ல என்னமா கேட்டிருந்தாங்க? குவான்ஸ்ல வந்து 2 டிஐ கேட்டிருந்தாங்கன்னா, ஒரு டிஐ வந்து ஒரு டிஐ பார் கிராஃப் இல்ல, நார்மல் கிராஃப் மாதிரி கேட்டிருந்தாங்க. இன்னொரு டிஐ வந்துட்டு டேப்லெட் கேட்டிருந்தாங்க. சோ எல்லாமே வந்து டிஐ வந்து ஈஸியா சால்வ் பண்ற மாதிரி இருந்துச்சு, லைக் லீனியர் டிஐலாம். பட் வந்து क्वेश्चंसலாம் இஃப் கண்டிஷன் வச்சு கேட்டுட்டாங்க. சோ அது ஃபுல்லாமே இஃப் கண்டிஷன்ல தான் இருந்ததா? 2-3 பார்த்தேன். அத பார்த்து பயந்து நான் வெளிய வந்துட்டேன். அவ்வளவுதான், டைம் அப். சரி இதுக்கு மேல இத நம்ம சால்வ் பண்ணிட்டு போறதுக்குள்ள லேட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்ளிகேஷன் பக்கம் போலாம்னு சொல்லிட்டு போனேன். அப்ளிகேஷனுமே வந்துட்டு கொடுத்திருந்த சம்ல ஒரு 3 சம் கிட்ட அட்டெண்ட் பண்ற மாதிரி இருந்தது. ஆனா நடுவுல போய் சுத்தி விடுற மாதிரி क्वेश्चन சிம்பிளா இருந்தது. பட் வந்து கொஞ்சம் சுத்தி கொஞ்சம் ட்விஸ்டடா இருந்தது. பிஓ லெவலுக்கு வந்து கரெக்டா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. ஓகேமா. எவ்வளவு கொடுத்தீங்க குவான்ஸ்ல? குவான்ஸ்ல வந்து 9 அட்டெம்ப்ட் தான கொடுத்தேன். அதுக்கு மேல எனக்கு டிஐ ரெண்டுமே வந்து எனக்கு போட்டுட்டு சால்வ் பண்ணிட்டு விட்டுட்டீங்க. ஆமா, அதனால எனக்கு டைம் கன்சியூம் ஆயிடுச்சு. எனக்கு பிராக்டீஸ். இங்கிலீஷ்ல எவ்வளவு மார்க் கொடுத்தீங்க ஓவராலா? இங்கிலீஷ் வந்து ஈஸியா இருந்துச்சுனா. இங்கிலீஷ் வந்து 27 அட்டெம்ப்ட் கொடுத்திருக்கேன். தப்பாச்சுனா ஒரு 4-5 தப்பாகும், அவ்வளவுதான். மத்தபடி ஓரளவுக்கு அக்யூரசி மெயின்டைன் பண்ணிருக்கேன் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். இங்கிலீஷ் நல்லா பண்ணிருக்கேன். ஓகே, சூப்பர். ஆல் தி பெஸ்ட். மெயின்ஸ்க்கு படிங்க. எப்படி பண்ணீங்க? நல்லா பண்ணிருக்கோம் ப்ரோ. ஒரு 50 அட்டெம்ப்ட் போட்ட மாதிரி இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் ரீசனிங்ல எவ்வளவு அட்டெம்ப்ட் கொடுத்தீங்க? ரீசனிங்ல ஒரு 25 கிட்ட கொடுத்தோம். ஓகே. டிஏ இது பசல்ஸ் வந்து 2 வேரியபிள் வச்சு 2 வந்துச்சு. ஏர் பேஸ்ட் 1 வந்துருந்துச்சு. மற்ற கொஞ்சம் ஈஸியா தான் இருந்துச்சு. மற்றபடி குவான்ஸ்ல 22 கூட போற மாதிரி இருந்துச்சு. டிஐமே டிஐ 2-3 கிட்ட வந்துருந்துச்சு. ஓகே, பதட்டெல்லாம் வேணாம் ப்ரோ. சிம்பிள். நானும் நிறைய பேர்கிட்ட வந்து கேட்டேன். நான் பாதி கேட்டதுல வந்து பாதி ஆடியோ வந்து கேட்காம போயிருச்சு. அதான் ஒரு பெரிய இதாயிருச்சு. மனசே கஷ்டமாயிருச்சுன்னா பாதி எடுத்து ஆடியோ வந்து கேட்கல. ஸோ 3 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் கிராஃப் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ லைன் கிராஃப் பேஸ்ட் ஒரு டிஏ வந்து இருந்தது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வச்ச மாதிரி வந்து இருந்தது. அதுக்கப்புறம் கேஸ்லெட் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங்கில் வந்து இயரு, மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேரியபிள் பேஸ்டாக இருந்திருக்கும். ஒரே ஒரு பிளட் ரிலேஷன் அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருந்த மாதிரி. ஐ மீன் எடுத்தோடனே பிளட் ரிலேஷன் வந்து அப்ரோச் பண்ணக்கூடாது. அது வந்து பிஓவில் அந்த வீடியோலேயே சொல்லியிருந்திருப்பேன். பிஓ அப்படின்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா எடுத்தோடனே பிளட் ரிலேஷன் வந்து போடக்கூடாது. மற்றபடி ஒரு போயிட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் அடுத்து அப்ரோச் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அடுத்து போகிறவங்க அந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து கொஸ்டின் அப்ரோச் பண்ணுங்கள். ஓவராலாக எவ்வளோ அட்டெம்ப்ட் கொடுத்தீங்க? ஓவராலாக ஒரு 45-50 கொடுத்தோம். 55 கொடுத்தோம். ஓகே, நல்லா. மற்றபடி இங்கிலீஷில் வந்து ஆர்சி கேட்டிருந்தாங்க, பில்லர்ஸ் கேட்டிருந்தாங்க, மற்ற சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட் வந்துச்சு. மற்ற அவ்வளோ யூஸ் ஆனாங்க. ஓகே ப்ரோ. இங்கிலீஷ் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. மற்ற கொஞ்சம் மாடரேட்டாக இருந்துச்சு. பான்ஸ் மட்டும் கொஞ்சம் ஈஸியாக. ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. எப்படி பண்ணீங்க? நல்லா பண்ணிருக்கேன் ப்ரோ. ரீசனிங்கில் என்னென்ன கேட்டாங்க? ரீசனிங் வந்து சிலாகிசம் வந்துச்சு ப்ரோ. சிலாகிசம், பசில், இயர் பேஸ்ட் இந்த மாதிரி வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் பார் கிராஃப் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க.
ஸோ ஓரளவுக்கு ரீசனிங் பரவாயில்லாம இருந்துச்சு. ஒரு 22-25 கிட்ட அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இங்கிலீஷ்மே கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் அட்டன் பண்ணுறது நிறையா பண்ணுற மாதிரி. இது ஆப்டி தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆப்டியில் அந்த டிஏயும் கேஸ்லெட்டும் வந்தனையும் கொஞ்சம் அட்டெம்ப்ட் கம்மியான. எவ்வளோ அட்டம் கொடுத்தீங்க ஆப்டியில்? ஆப்டியில் ஒரு 17 கிட்ட கொடுத்தாங்க. ஓகே ஓவராலாக ப்ரோ? ஓவராலாக ஒரு 57 கிட்ட வந்துடும் ப்ரோ. 57-58. ஓகே சூப்பர் ப்ரோ. IBBS PO 2025 ஸ்லாட் 1ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவம்லாம் நடந்திருக்கு. நிறைய பேர் வந்து ரிவ்யூ வந்து கொடுத்தாங்க. அதில் நமக்கு என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் வந்து போனதுக்கப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிவ்யூ கொடுத்தப்ப பார்த்தீங்கன்னா ஆடியோ எடுக்காமல் போயிடுச்சு. அவ்வளோ ப்ரீஃபாக ஒரு எக்ஸாமை பயங்கர அனலைஸ் பண்ணி இப்படிலாம் அட்டன் பண்ணலாம், அப்படி அட்டன் பண்ணலாம், இப்படி உங்கள் வீடியோ யூஸ் ஆச்சு, அப்படி உங்கள் வீடியோ யூஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஹிண்டெல்லாம் கொடுத்து மக்கள் வந்து பேசினாங்க. பேசி என்னடா பிரயோஜனம், ஆடியோ கேட்காம போனதுனால அதை அப்லோட் பண்ண முடியல. பட் அதை ஒரு கிளிப் மாதிரி நான் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இப்போ அவங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் வந்து கன்க்ளூட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து கன்வே பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரீசனிங் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதுமாரி என்ன சொல்லுவாங்க, இந்த பிளட் ரிலேஷன், அந்த பிளட் ரிலேஷன் தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கு. அதாவது மிஸ்லனிஸ் தானே விட்டுறலாம்ல அப்படின்னு நமக்கு மனசு வரணும்ல, ஆனால் வராது. அந்த பிளட் ரிலேஷனை எப்படியாவது சால்வ் பண்ணி ஆகணும்னு நினச்சி சால்வ் பண்ண எல்லாருக்குமே டைம் வந்து எடுத்திருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இயர் பேஸ்டு கஸ்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இயர் அப்படின்னா அந்த ஏஜ் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. அதுதான் ஈஸியாக இருந்திருக்கு. மற்ற எல்லாமே உங்களுக்கு 2 வேரியபிளாக இருந்ததுனால கொஞ்சம் ரொம்ப கால்குலேட் பண்ணி ரொம்ப டைம் எடுத்து சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கு. பட் நீங்கள் அந்த பாயிண்டெல்லாம் பிடிச்சி நோட் பண்ணி போட்டிருந்தீங்க அப்படின்னா 20+ போடலாம். அப்படி இல்லைனா 16, 17, 18 தான் நல்ல அட்டெம்ப்ட் ரீசனிங்கை பொறுத்தளவுக்கு. குவான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல தான் சிம்பிளிஃபிகேஷன் ஆனால் கேட்டிருக்காங்க. சிம்பிளிஃபிகேஷனாக அப்ராக்சிமேஷன் வந்து கேட்டிருக்காங்க. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இது சொல்லிடுறேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் சிலாரிசம் வந்து இருந்திருக்கு. சரிங்களா? இப்போ குவான்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிம்பிளிஃபிகேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், மற்றபடி பார்த்தீங்கன்னா 3 DI, 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் நம்ம எப்பயும் போல் ஒரு வந்து கேஸ்லெட் இருந்திருக்கு, ஒரு பார்கிராஃப் வந்து இருந்திருக்கு. இந்த பார்கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை நீங்கள் டேபிளாக கன்வெர்ட் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இந்த பர்சன்டேஜ் வேல்யூஸ்லாம் வந்து ரொம்ப குழப்பி விட்டுருச்சுனே. 60.5ன்னு இருந்துச்சு. அப்போ 60.5னா என்னென்னு பண்ணுறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 87 பாயிண்ட் கிட்ட வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நான் என்ன ஹிண்ட் கொடுத்துருந்தேன் அப்படின்னா, இப்போ 60.5% அப்படின்னு வருது அப்படின்னா நீங்கள் 3/8ன்னு எடுக்கணும். பிகாஸ் 1/8ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12.5%. இப்போ 12.5% நீங்கள் வந்து 5ஆல் மல்டிபிள் பண்ணணும். சாரி 5/8ன்னு எடுக்கணும். 5ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 62.5% அந்த சம்திங் கிட்ட வந்துடும். அப்போ டோட்டல் வந்து 8, மேலே இருக்கிற வேல்யூ வந்து 3. அப்போ அந்த டோட்டல்லேருந்து 3 கழிச்சிட்டிங்க அப்படின்னா 5 தான் வந்து அதுக்கான டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நான் வந்து நடத்தியிருந்தேன். ஸோ இந்த ஃப்ராக்ஷன் டு பர்சன்டேஜுக்கான கம்ப்ளீட் வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு பர்சன்டேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணும். அதில் டெசிமல்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதை இன்ச் பை இன்ச் அந்த வீடியோவில் நான் டீச் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி குவான்ஸை பொறுத்தளவுக்கு அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சிட்டு போல அப்ளிகேஷன் கஷ்டமாக இருக்கும்னு, அந்த மாதிரி கேட்காம அப்ளிகேஷனில் ஒரு 3-4 அப்ளிகேஷன் போடுற மாதிரி கேட்டுட்டு டிஐலையும் கேஸ்லெட்லையும் கொஞ்சம் வச்சுருக்காங்க. ஆனால் கேஸ்லெட்டும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சால்வ் பண்ணேன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் குவான்ஸில் நம்ம நிறைய பேர் கொடுத்த அட்டெம்ப்ட் வந்து 13, 14, 15 அந்த ரேஞ்சில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இங்கிலீஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எப்பயும் போல தான் RC 9 கிட்ட வந்துருந்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபில்லர்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. இங்கிலீஷ் வந்து ஓரளவுக்கு மாடரேட், எல்லாராலையுமே ஒரு 20+, 25 வரைக்குமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா நான் கேட்ட அளவுக்கு வந்து 56, 57, அதாவது 50+ தான் நிறைய பேர் வந்து சொன்னது. 60+ வந்து ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் சொன்னார். அவர் ரொம்ப நாளாக வந்து படிக்கிற ஒரு நல்ல ஆஸ்பிரண்ட். ஸோ அதனால் அவரால் 60 போட முடிஞ்சு. பட் ஆவரேஜ் அட்டெம்ப்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த 52ல் இருந்து 57 வரைக்கும் நல்ல ஒரு அட்டெம்ப்ட். நெக்ஸ்ட் ஸ்லாட்லாம் போகிறவங்க இதை மைண்டில் வச்சுக்காம அந்த ஸ்லாட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ நிறைய வீடியோ மேக்ஸு, ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸ், அப்கமிங் மெயின் செஷன் எல்லாமே நம்மளுடைய சேனலில் வந்து வரப்போகுது. கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ அட்டன் பண்ணீங்க, அடுத்த ஸ்லாட் போகிறவங்களும் எவ்வளோ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்றது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.